கம்பெனி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா பெட்ரோலியம் அண்ட் ஆயில் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்க. அதை பேஸ் பண்ண கிரீஸ் இந்த லூப்ரிகன்ட்ஸு இதை வந்து தயாரிக்கிற கம்பெனியாக, அதாவது அதுக்கெல்லாம் வந்து ஃபண்டிங் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. இது வந்து ஒரு அட்ராக்டிவ் டிவிடெண்ட் பிளேயர். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட 100 crore ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து 100 crore இருக்குது. லாஸ்ட் 2023 பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து அரௌண்ட் 220 crore இருக்குது. ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார் ஸ்டாக்கு, அதாவது ஒரு NBFC ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு டிவிடெண்ட் வந்து எந்த கம்பெனி தரதில்லை. இது ரெகுலராக கொடுத்துட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இந்த கம்பெனி வந்து இப்போ இயருக்கு 30 rupees மேலே கொடுத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு லாஸ்ட் இயர் இந்த கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட அரௌண்ட் 8% மேலே கொடுத்துச்சு. இன்னைக்கு பேங்க் தர எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இது வந்து அதிகம், 8% மேலே கொடுத்துருந்துச்சு. ஷேர் ப்ரைஸ் டபுள் ஆனதுனால ஸோ இப்போ வந்து அது வந்து 4.5 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நல்ல டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க கன்சிஸ்டண்ட்டாக. அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இதில் மூலியமாக ஒரு பேசிவ் இன்கம் நம்ம வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது அதை நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்பென்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த கோல் இந்தியாவும் சரி, இந்த பால்மர் லாரியும் சரி, PE வந்து ரொம்ப கம்மி.